தமிழ் மற்றும் கர்நாடக நிலங்களில் குருவின் தரிசனத்தின் தாக்கம் என்ற ஆகச்சிறந்த ஒரு தலைப்பினை கொடுத்து இந்த நன்னாளிலே இங்கே இந்த சிறப்பான ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி அந்த மாநாட்டில் என்னை துவக்க உரையாற்றவும் நான் எழுதிய சிறிய நூலான குரு கற்பித்த கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை இன்று உலக புத்தக தினமாகிய இன்று இந்த மாமன்றத்திலே வெளியிட எனக்கு அனுமதி அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் நன்றியை உரித்தாக்கி கொண்டு எனது உரையை துவக்க விளைகின்றேன். இங்கே இந்த நிகழ்விலே சிறப்பானதொரு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு குரு தர்ம பிரச்சார சபாவின் தலைவராக 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு இன்று 3வது ஆண்டில் மீண்டும் அதே தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஆற்றல் நாயகர் என் அருமை தம்பி என் தளபதி இளங்கோ அவர்களே, அடுத்ததாக இங்கே தலைமையுரை ஆற்றியிருக்கின்ற ஸ்ரீமத் பிரசாரண சுவாமிகள் அவர்களே, மேலும் இங்கே சிறப்புரை ஆற்றி வந்திருக்கின்ற சிறந்த தொழிலதிபர் வள்ளல் ஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, இங்கே இந்த விழாவிலே ஆசீர்வாத உரையாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீமத் சத்யானந்த தீர்த்த சுவாமிகள் அவர்களே, மேலும் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற முனைவர் பேராசிரியர் நாராயண சங்கர் கடாடே அவர்களே, மும்பையிலிருந்து வந்திருக்கும் பேராசிரியர் அவர்களே, மேலும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற திருமதி லக்ஷ்மணன் சாந்தி அவர்களே, மேலும் சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற திருமதி சிந்து பணிக்கர் சகோதரி அவர்களே, மேலும் ஸ்ரீமதி ஜோதி சகாபுர்கர் அவர்களே மற்றும் பீனா ஜெயபிரகாஷ் அவர்களே, மேலும் புளியங்குடி ஊராட்சி நகர்மன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய சகோதரி செந்தாமரை அவர்களே, மேலும் இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, இங்கே மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே சிலர் பெயர்கள் ஈடுபட்டு இருந்தால் என்னை பொறுத்தருள்மாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த மாநாட்டினான தலைப்பானது தமிழ் மற்றும் கர்நாடக நிலங்களில் குருவின் தரிசனத்தால் ஏற்பட்ட தாக்கம் என்ற தலைப்பாக இங்கே மாநாடு இங்கே நடைபெற இருக்கின்றது. அதனை ஒட்டி எனது கருத்தாக பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், திராவிடம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திராவிடம் என்று சொன்னால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஆகிய நிலப்பரப்புகளை உள்ளடக்கியதுதான் திராவிடம் என்று சொல்லப்படக்கூடிய நிலப்பரப்பானது. இந்த திராவிட நிலப்பரப்பிலே ஏற்பட்ட நாகரிகம்தான் மிகவும் தொன்மையான, பழமையான, போற்றுதலுக்குரிய நாகரிகம் என்று வரலாற்று பேராசிரியர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அது பதிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். இந்த மக்களை, திராவிட நிலத்து மக்களை நனி நாகரிகர் என்றே வரலாற்று பேராசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். நனி நாகரிகர்கள் என்றால் நல்ல சிறந்த நாகரிகம் மிக்க மக்கள் என்பதாக பொருள்படுகிறது. இந்த திராவிட மண்ணிலே தான் இந்த உலகத்திற்கு அளப்பரிய பல தத்துவங்களை போதித்த தத்துவ ஞானிகளான அகத்தியர், திருவள்ளுவர், திருமூலர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், தாயுமானவர், சேக்கிலார், வள்ளலார் முதலிய மகான்கள் தோன்றினார்கள். அவர்களை ஒட்டி நமது மகான் திரு நாராயண குரு தேவர் அவர்களும் இந்த மண்ணிலே, திராவிட மண்ணிலே தான் தோன்றினார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நம் நாராயண குரு அவர்கள் இளம் வயதிலேயே இந்த திராவிட நாகரிகத்தின்பால் மிகவும் ஈர்க்கப்பட்டவர். அதனால்தான் அவர் சைவ சமய ஆகமங்களிலே, சைவ சித்தாந்த தத்துவங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார்கள். மேலும் அவர்கள் தமிழிலும் நல்ல புலமை மிக்கவராவார்.
குருதேவர் அவர்கள் மிகச்சிறந்த பங்களிப்பாக உலக பொதுமறையாம் திருக்குறளை மலையாளத்திலே மொழிபெயர்த்து தனது பங்களிப்பை இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் நமது குருதேவர் அவர்கள் தமிழகத்திலே பல ஊர்களுக்கு விஜயம் செய்து அங்கே மக்களுக்கு பல தொண்டாற்றி பல சீர்திருத்தங்களையும் செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பழனி, ராமேஸ்வரம், பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர், மதுரை, காஞ்சிபுரம், சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, பாபநாசம், குற்றாலம், தென்காசி, சேலம், ஈரோடு, பவானி, திருச்சி, சிதம்பரம், கோயமுத்தூர் ஆகிய இடங்களிலே அவருடைய விஜயம் செய்ததால் முக்கியத்துவம் பெறுகின்றன. நாராயணகுரு அவர்கள் விஜயம் செய்தார்கள் தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் அவர் வெறும் விஜயம் மட்டும் செய்துவிட்டு வந்துவிடவில்லை. தமிழ்நாட்டிலே அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு மூட பழக்கங்களையும் ஜாதி கொடுமைகளையும் ஒழித்து அங்கே மக்களுக்கு கல்வி புகட்டி அருந்தொண்டாற்றி அங்கே தமிழக மக்களின் மனதிலே ஒரு நீங்காத இடம் பெற்றவராக இன்றளவும் திகழ்கிறார் என்று சொன்னால் அது மிகையில்லை. அவ்வாறு நம் குருதேவர் அவர்கள் விஜயம் செய்த ஒரு சில ஊர்களிலே குருதேவர் செய்த ஒரு சில பணிகளை மட்டும் நேரத்தின் அருமை கருதி இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலே, அதாவது தமிழகத்தின் தென்கோடியிலே அமைந்திருக்கின்ற கோட்டார் என்னும் இடத்திலே அங்கே ஒரு இல்லத்து பிள்ளமார் சமுதாய மக்களிடையே நிலவி வந்த ஒற்றுமையின்மையையும், அங்கே அந்த ஊரிலே மொத்தம் 8 தெருக்கள், அந்த 8 தெருக்களிலே 48 விக்கிரகங்கள், ஒரு விக்கிரகங்களை வணங்குவார், இன்னொரு விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்று அவர்களுக்குள்ளாவே பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு, இதையெல்லாம் கண்டு குருதேவர் மனம் வருந்தினார். அங்கே ஒரு முறை குருதேவர் கோட்டாற்றிற்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே அந்த சமுதாய மக்களால் வணங்கப்படுகின்ற சமாதி கோயிலுக்கு செல்கிறார். அந்த சமாதி கோயிலிலே மக்கள் ஆடுகளையும் கோழிகளையும் பலியிட்டு வணங்குவதை கண்டு அதனை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் அங்கே கல், சாராயம் போன்ற போதை பொருட்களையும் வைத்து வணங்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு மூட பழக்கங்களையும் அந்த வழிபடுதலிலே அந்த மக்கள் பின்பற்றி வந்திருக்கிறதை கண்டு அவர்களுக்கு தன்னுடைய நுண்ணிய அறிவால் அவருடைய பழக்க வழக்கங்களை மாற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த 8 தெருக்களிலே இருந்த 48 விக்கிரகங்களையும் அகற்றி ஒரே ஒரு பிள்ளையார் கோயிலை நிர்மாணித்து அனைத்து மக்களையும் அந்த ஒரே கோயிலை வணங்கிட ஏற்பாடு செய்தார்கள். அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. ஒரு கோயிலை நிர்மாணித்ததுடன் மட்டும் நம் குருதேவர் நின்றுவிடாமல் அங்கே கல்வியே சிறந்த செல்வம், மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது கல்வியே என்பதை மக்களுக்கு உணர்த்தி அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்மாணித்து அந்த பள்ளி இன்றளவும் ஸ்ரீ நாராயணகுரு சென்ட்ரல் ஸ்கூல் என்ற பெயரிலே சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. அவ்வாறாக கோட்டாற்றிலே விஜயம் செய்த குரு பகவான் அவர்கள் மக்களையும் சீர்திருத்தி அவர்களை பண்படுத்த பள்ளிக்கூடமும் ஏற்படுத்தி அங்கே தனது பணியை அங்கே நிறைவு செய்தார்கள். அடுத்ததாக ஈரோடு, பவானி ஆகிய இடங்களுக்கும் குரு பகவான் அவர்கள் சென்று அங்கே நிலவி வந்த தீய பழக்க வழக்கங்கள், சாதி சமய பூசல்கள், மக்களிடையே காணப்பட்டு வந்த வேற்றுமைகளை எல்லாம் அகற்றி அவர்களை நல்வழிப்படுத்தினார்கள். அங்கேயும் ஒரே ஒரு பிள்ளையார் கோயிலை நிறுவி அனைத்து சமுதாய மக்களும் அங்கே வழிபடும் வகையிலே வழிவகை செய்தார்கள். அதோடு மட்டும் நின்று விடாமல் அங்கேயும் ஈரோடு, பவானி எப்படி கோட்டாற்றிலே அதோடு கோயில் நிர்மாணித்தது மட்டும் நின்று விடாமல் பள்ளிக்கூடம் கட்டினாரோ அதே மாதிரி சேலம், ஈரோடு, பவானி ஆகிய ஊர்களிலும் நம்ம குருதேவரின் சீடர்களின் முக்கியமானவரான யாழ்ப்பாணம் சாமிகள் அவர்களை அங்கே தங்க வைத்து அந்த பகுதி மக்களுக்கு கல்வி புகட்டினார்கள். அடுத்ததாக அங்கிருந்து சேலம் செல்கிறார்கள். சேலத்திலே நாராயணகுரு அவர்கள் சில நாட்கள் அங்கே தங்கி தனது ஆசி உரையை வழங்கி வருகிறார்கள். அங்கே நம் குரு பகவானின் தொண்டர்களில் பிரதான தொண்டரான சாந்தலிங்க சுவாமிகள் மூலமாக அங்கே ஒரு ஆசிரமத்தை அமைத்து அதிலே மக்களுக்கு தகுந்த அறிவுரைகளையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்விகளையும் புகட்டி அங்கே சேலத்திலே இன்றளவும் அங்கே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக நான் வந்திருக்கின்ற மதுரை.
மாமதுரைக்கு 1914 திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அந்த சன்னதிக்கு அருகில் உள்ள மடத்திலே நமது குருதேவர் அவர்கள் தங்கியிருந்து பல்வேறு சமுதாய மக்களுக்கு அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாட்டுக்கோட்டை செட்டியார், முதலியார், பிள்ளைமார் ஆகிய சமுதாய மக்கள் பெருந்திரளாக அங்கே அந்த மடத்திற்கு வந்து நம் குருதேவரிடம் ஆசி பெற்று சென்றிருக்கிறார்கள். அங்கே மதுரையிலேயே குரு அவர்கள் சாந்தலிங்க சுவாமிகள், ஹனுமான்கிரி சாமிகள், தவத்திரு சுகுணாந்தகிரி சாமிகள் ஆகியோரையும் அவருடனே இருக்கச் செய்து அங்கே மக்களுக்கு தொண்டாற்ற அவர்களை பணித்தார்கள். அதிலும் குறிப்பாக ஹனுமன்கிரி சாமிகள் குருவின் கட்டளைப்படி அங்கே மதுரையிலே ஒரு வைத்தியசாலையை நிறுவி அவர் மாட்டு வண்டியிலே மருந்துகளை ஏற்றிக்கொண்டு அந்த பகுதியிலே சுற்றுவட்டார பகுதிகளிலே எல்லாம் சென்று இலவசமாக அந்த மக்களுக்கு மருத்துவ பணி செய்து அவர்கள் பிணியை நோக்கியுள்ளார்கள். அதற்கடுத்தாக திருப்பரங்குன்றம் அருகே ஒரு இடத்தில் குருதேவர் தங்கியிருக்கும் பொழுது அவர் குருதேவரின் ஞானத்தில் இந்த இடம் ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரி நடத்த உகந்த இடம் என்று தோன்றி அதனை அவர்கள் அருளாசியாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரி பிற்காலத்திலே அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படியே அந்த குருதேவர் குறிப்பிட்ட இடத்தில் இன்றளவும் ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரி அமையப்பெற்று சீரம் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் குருதேவரை திருநெல்வேலிக்கு ராமசாமி பிள்ளை என்னும் பக்தர் ஒருவர் அழைத்து செல்கிறார். அங்கே கூடியிருந்த மக்களுக்கு, திருநெல்வேலி மாவட்டத்திலே கூடியிருந்த மக்களுக்கு உரையாற்றுகையிலே நம் குருதேவர் அவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும், தொழில் செய்து முன்னேற வேண்டும், அடிமை தொழில் செய்யக்கூடாது, கல்வியை கற்க வேண்டும், சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆகிய போதனைகளே மக்களிடையே பரப்பியிருக்கிறார்கள். அடுத்ததாக தமிழ்நாட்டிலேயே கலை வளர்த்த நகரமாம் காஞ்சியிலே பல்வேறு ஞானிகளும் தங்கள் ஞானம் முழுமை பெற வேண்டி அந்த காஞ்சி மாநகருக்கு வந்து ஞான முழுமை பெற்ற ஸ்தலம் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரமானது முதலாம் உலகப் போரின் போது, அதாவது 1915 வாக்கில் அதன் பொலிவை இழந்து கலை இழந்து காணப்பட்டதை கண்டு நம் குருதேவர் அவர்கள் மனம் கலங்கினார்கள். இதனை மீண்டும் அந்த காஞ்சியின் பெருமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அங்கே அவரது சீடர்களில் ஒருவரான கோவிந்தானந்த சாமி அவர்களை அந்த காஞ்சிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். கோவிந்தானந்த சாமி அவர்கள் யாரென்று சொன்னால், கேரளத்திலே கொச்சியிலே அவர் ஒரு கலை குடும்பத்திலே பிறந்தவர். பிற்பாடு அவர் ஆங்கில கல்வியிலே புலமை பெற்று கொச்சி சமஸ்தானத்திலே அவர் ப்ராசிக்யூட்டிவ் இன்ஸ்பெக்டராக ஒரு உயர் பதவி வகித்தவர். அவர் பின்னாளில் நமது குருதேவரின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு முதலில் சீடராகினார். அதன் பிறகு அந்த கஷாய உடையை பெற்று துறவியானார். பின்பு நம் குருதேவரின் அணுக்க சீடராகி அவரால் காஞ்சிக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே காஞ்சியிலே தங்கி அவர்கள் அந்த காலத்திலே அவர் சென்ற கோவிந்தானந்த சாமி அவர்கள் சென்ற நேரத்திலே காலரா, பிளேக் போன்ற ஆட்கொள்ளி நோய்கள் அதிகமாக பரவி பல்வேறு உயிர் பலி வாங்கி வந்த சமயம். அப்பொழுது அவர்கள் அங்கே மக்களுக்கு இலவசமாக மருந்தளித்து பல்வேறு மக்களின் உயிரை காத்து அவர்களுடைய துயரை துடைத்தார். அந்த அளப்பரிய சேவையை கண்டு பல்வேறு செல்வந்தர்கள் தானாக முன்வந்து கொடை கொடுக்க முன்வந்தார்கள். அதிலே அவர்களுடைய கொடையை பெற்று மக்களுக்கு மருத்துவம் பார்க்கும் மருந்துகளுடன் அல்லாமல் அவர்களுக்கு சத்தான உணவும் இலவசமாக வழங்கப்பட்டு தொண்டாற்றப்பட்டது. அதிலும் முக்கியமாக கொடைவள்ளல் திரு சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள் 1915 வருடத்திலே தற்போது காஞ்சியிலே செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற ஆசிரமத்தின் நிலத்தினை கிரயம் பெற்று இங்கே அதை நன்கொடையாக காணிக்கையாக வழங்கி இருக்கிறார்கள். அங்கேதான் முதலில் ஒரு கூடம், ஒரு சில அறைகள், சமையற்கட்டு, தியான மண்டபம் ஆகியவை முதல் முயற்சியாக கட்டப்பட்டு இன்று அது மிகப்பெரிய அளவிலே மிக மிக சீரும் சிறப்புமாக அங்கே ஆசிரமம் வளர்ச்சி பெற்று தொண்டாற்றி வருகிறது. அதிலே காஞ்சியை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால்,
இங்கே நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், தமிழ்நாட்டிலே அரசியலில் ஒரு விழிப்புணர்வையும் அரசியலில் ஒரு மாண்பையும் சிறந்த பண்பையும் பாசத்தையும் அரசியலில் மறுமலர்ச்சியும் உண்டாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். காஞ்சியின் மண்ணின் மைந்தர் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தோள்பட்டையில் வலி ஏற்பட்டு அவர் அவதியுடும் போது அவருக்கு இந்த காஞ்சி ஆசிரமத்திலே தான் ஆயுர்வேத சிகிச்சை அவர்கள் மேற்கொண்டு அவர்களுக்கு ராஜ வைத்தியம் அளிக்கப்பட்டு அவரது நோய் குணமாக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா மட்டுமல்ல, மிகப்பெரிய ஆன்றோர் பெருமக்களான திரு அண்ணாமலை செட்டியார், டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை, கவியரசர் கண்ணதாசன் போன்ற அறிஞர் பெருமக்களும் பல்வேறு தொழிலதிபர்களும் கூட இங்கே அவர்கள் உடல் நோய்க்கும் சிகிச்சை பெற்றும் உள்ளத்திற்கு தெளிவு பெற்றும் அங்கே அந்த காஞ்சி மடத்திலே அவர்கள் நலனடைந்திருக்கிறார்கள். இது தவிர குரு அவர்கள் தூத்துக்குடி, தென்காசி, குற்றாலம், சிதம்பரம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பிள்ளையார்பட்டி ஆகிய இடங்களுக்கும் சென்று மக்களிடையே அருளாசி வழங்கி நல்ல தன் சீர்திருத்த கருத்துக்களை அங்கே விதைத்து சென்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்று சென்னையிலே வேப்பேரி என்ற பகுதியிலே இருக்கின்ற ஹண்டர்ஸ் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயண மந்திரம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அங்கே மக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடுமின்றி வேறுபாடுமின்றி அங்கே வழிபாடு செய்து மனசாந்தி பெறுகின்ற இடமாக அது இங்கே திகழ்ந்து வருகிறது. குருதேவர் அவர்கள் இந்த மந்திரத்திலே அநேக நாட்கள் தங்கி உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள் மனிதருக்கு அப்படி என்ற மகத்தான மந்திரத்தை இந்த வேப்பேரி மந்திரத்தில் இருந்து அமர்ந்து அவர்கள் உபதேசித்து அந்த மனித சமுதாயம் மேம்பட அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆசிரமம் அமைவதற்கு முன்னால் அது அமைந்த விதம் என்ன என்று சொன்னால், அதற்கு முன்னால் குருதேவர் அங்கே வருகை தந்தபோது அவர் எப்படி இந்த இடத்திலே ஒரு தொழிற்கல்வி கூடம் வரும் என்று ஞானதிர்ச்சியிலே சொன்னார்களோ மதுரையிலே, அதேபோல் அங்கேயும் அவர்கள் தன் ஞானத்தால் இந்த இடம் ஆசிரமம் அமைக்க ஏற்புடையது என்று தன் திருவாயை மலர்ந்தபோது அவருடைய சீடரான ஆளும் மூட்டில் கோவிந்ததாஸ் என்பவர் 1913 அந்த இடத்தை, காலி இடத்தை, அதை கிரயம் பெற்று காணிக்கையாக வழங்கி இப்பொழுது அங்கே மந்திரம் செயல்பட்டு வருகிறது. அதன் பிறகு அங்கே 1926 குருதேவரின் சீடர்களில் ஒருவரான ஸ்ரீ குரு பிரசாத் சாமிகள் தலைமையில் அங்கே ஒரு இரவு பள்ளியும் மத பிரச்சார வகுப்பும் நடைபெற்று வந்தது. இவ்வாறாக தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே குரு அவர்கள் விஜயம் செய்து தனது அருளாசிகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் குருதேவரின் தமிழ் மற்றும் கர்நாடக நிலங்களில் குருதேவரின் தரிசனத்தால் வந்த தாக்கம் என்ற தலைப்பை ஒட்டி இங்கே நான் உரையாற்றியிருக்கின்றேன். இதற்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக எனது முதல் முயற்சியாக நான் குருதேவர் அவர்களை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்தபோது எனது அருமை தம்பி வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க முதலில் ஒரு சிறிய நூலாக குரு அவர்கள் கற்பித்த கோட்பாடுகளை மட்டும் எளிய வகையிலே அனைவருக்கும் புரியக்கூடிய தமிழ் மொழி நடையிலே எழுதலாம் என்று முயற்சி செய்து ஒரு சிறிய நூலினை எழுதி இங்கே தமிழ்நாடு குரு தர்ம பிரச்சாரத்தின் தமிழ்நாடு கிளையின் சார்பாக இங்கே அது வெளியிட இருக்கிறது. தமிழ்நாடு குரு தர்ம பிரச்சாரண சபா கடந்த 2 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு பல அனைவரும் போற்றத்தக்கக்கூடிய அளப்பரிய பல சேவைகளை மக்களுக்கு செய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு இடங்களிலே தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவசர ஊர்தி வண்டிகள், அங்கே ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவசர ஊர்தி வண்டிகள் ஆங்காங்கே மதுரை, கோவில்பட்டி, தூத்துக்குடி, விக்கிரமசிங்கபுரம் போன்ற பாபநாசம் போன்ற இடங்களிலே அங்கே வழங்கப்பட்டு அங்கே தொண்டாற்றி வருகிறது. இன்னும் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 500 நிகழ்ச்சிகளுக்கு மேல் நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதில் இதை யாரை இங்கே பாராட்ட வேண்டும் என்று சொன்னால்,
இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இந்த ஒரு செயலை இந்த ஒரு காரணத்தினால் இவர் சரியாக செய்து முடிப்பார் என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதற்கான பொறுப்புகளை அனைத்து பொறுப்புகளையும் உரிய நபரிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்த நம் தலைவர் சாமி அவர்களுக்கு எனது நன்றியை முதலில் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அந்த வகையிலே எனக்கு இந்த நூலிலே நான் குறிப்பிட்டிருக்கிற சில கோட்பாடுகளிலே இருந்து ஒரு சிலவற்றை சுருக்கமாக சொல்லிக்கூட விரும்புகின்றேன். அதாவது குரு கற்பித்த கோட்பாடுகளே பிரதான கோட்பாடாக அத்வைத கோட்பாடு. பலரும் அறிந்திருப்பீர்கள், அத்வைத கோட்பாடு என்பது ஆதிசங்கரர் உரைத்த கோட்பாடு. குரு அவர்களே தான் அத்வைத கோட்பாட்டை பின்பற்றுகிறேன் என்று கூறியிருந்தாலும் தான் எவ்வாறு அத்வைத கோட்பாட்டிலிருந்து வேறுபடுகிறேன் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அத்வைதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு இரண்டற்ற நிலை என்று பொருள். இரண்டு அல்ல, எல்லாம் ஒன்றே அப்படின்ற இரண்டற்ற நிலை என்பதே அதற்கான பொருள். அந்த குரு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த அத்வைத கோட்பாடு ஆதிசங்கரர் எழுதிய அத்வைத கோட்பாடுக்கு ஆதிசங்கரரும் அவரை பின்தொடர்ந்து வந்த பலரும் எழுதிய விளக்க உரையிலே கூட அந்த கருத்துக்கு விளக்க உரை எழுதியவர்களும் மனித சமுதாயத்தில் காணப்படும் சாதி பாகுபாடை கண்டுகொள்ளாமல் கண்களை கட்டி கொண்ட குற்றவாளிகளாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். நம்ம குரு அவர்கள் அத்வைத கோட்பாடை நான் பின்தொடர்கிறேன், அதை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலும் கூட அதிலே ஜாதி பாகுபாடு இருக்கிறது, அதை கண்டுகொள்ளாமல் கண்களை கட்டி கொண்ட குற்றவாளிகள் அப்படின்னு ஆதிசங்கரிலிருந்து அதுக்கு அடுத்து உரை எழுதின அனைவருமே நம்ம குரு பகவான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நம் குருவினுடைய அடி ஆழ மனதிலே இருந்தது ஜாதி இல்லை என்ற ஒரே ஒரு கருத்து. அவர்கள் நம் குரு அவர்கள் அந்த அத்வைத கோட்பாட்டை சமூகமயமாக்கப்பட்ட கோட்பாடாக அதை விரிவுபடுத்துகிறார்கள். மனிதத்தன்மை அத்வைத கோட்பாட்டின் மூலம் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதாவது ஆன்மீக வாழ்வுக்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடியதாக அத்வைத கோட்பாட்டை குரு அவர்கள் விரிவுபடுத்துகிறார்கள். இது அதாவது ஆன்மீக வாழ்வுக்கும் இயல்பு வாழ்வுக்கும் பொருந்தக்கூடியதாக அத்வைத கோட்பாட்டை விரிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால் இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னவென்று சொன்னால் அறிவுபுரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை சொல்லலாம். அனைவருக்கும் தெரியும், அந்த அறிவுபுரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் அதன் வரலாறு அனைவருக்கும் தெரியும். அதை நான் விளக்கமாக சொல்ல தேவையில்லை என்று கருதுகிறேன். ஆக அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் கூட அத்வைதத்தை அறிவியல் அந்த நிலையில் பார்க்குறார். விவேகானந்தர் அத்வைதத்தை அறிவியல் அந்த நிலையில் பார்க்கும்போது நம்ம குரு பகவான் அவர்கள் அதை அத்வைதத்தை மனிதத்தன்மை அப்படின்ற நிலையில் வச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குரு அவர்கள் சொன்ன கோட்பாடுகளில் முக்கியமானது தூய்மை கோட்பாடு. தூய்மை கோட்பாடுன்னா தூய்மையை பற்றி குரு அவர்கள் சொல்கிறாங்க பஞ்சசுத்தி அப்படின்றாங்க. 5 விதமான தூய்மைகள் ஒரு மனிதன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா உடல் தூய்மை, உள்ளம் தூய்மை, இல்ல தூய்மை, நம்ம வீடு இல்ல தூய்மை, அப்புறம் நம்ம பயன்படுத்துகிற சொற்களில் தூய்மை, நம்மளுடைய உணர்ச்சிகளில் தூய்மை. இந்த 5 சேர்ந்து தான் பஞ்சசுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்ல தூய்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, நம்ம குடியிருக்கிற வீடை சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த சுத்தம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நம்மளுடைய சமையல் கட்டிலிருந்து ஆரம்பிக்கணும், சமையலறையிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வீடு காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும், வெளிச்சம் நிறைஞ்சதாக இருக்கணும். அந்த மாதிரி காற்றோட்டம் இருக்கிறதுல தான் அந்த உயிர் வாயுவான ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப மிக இயல்பாக குரு அவர்கள் அடிப்படை இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அந்த இதில் ஒரு மனிதனுடைய வீடு எவ்வாறு, அதாவது இல்லம் எவ்வாறு இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், அதை போதிச்சாங்க. அப்புறம் சொல் தூய்மை, நாக்கு தான். அதாவது அனைத்து துயருக்கும் காரணம் என்ன, ஒரு மனுஷன் சொல்கிற சொல் தான். அதாவது ஒரு மோசமான சொல்ல ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த சொல்லினால பாதிக்கப்படுறவர் சொல்லப்படுறவரை காட்டிலும் சொல்கிறவர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால்
நீங்கள் சொல்கிற சொல் வந்து தூய்மையாக இருக்கணும், அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான சொல்களை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல் தூய்மை எவ்வாறு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் சொன்னேன், அந்த பஞ்ச சுத்தின்றதில் உடல் தூய்மை, உள்ள தூய்மை, இல்ல தூய்மை. உள்ளம் தூய்மையாக இருக்கணும், உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடாது, உங்களுடைய உணர்ச்சிகள் தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி கோட்பாடு, நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து கல்வி தான் பிரதானம் என்பது தான் வந்து நம்ம குருதேவனுடைய அடிப்படை கொள்கை. அதாவது கல்வி தான் வளர்ச்சிக்கான தொட்டில் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் வளரணும்னா கல்வி தான் அடிப்படை, கல்வி தான் வளர்ச்சிக்கான தொட்டில். அதுதான் வந்து சமுதாய கலாச்சார ஒழுக்கம் சார்ந்த தொழில் சார்ந்த அறிவார்ந்த வளர்ச்சியை வந்து கல்வி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சமத்துவ கோட்பாடு. இப்போ நான் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்தது வந்து 1950 ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதிலே சொல்லப்பட்ட சமத்துவம், மதச்சார்பின்மை ஆகியவையெல்லாம் இங்கே 1950 அரசியலமைப்பு சட்டத்திலே வந்த ஒரு சில அடிப்படை விஷயங்களாகும். அரசியலமைப்பு சட்டம் என்பதே நமது இந்திய முழுமைக்குமான ஆதார சட்டம். அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் 1950. இதற்கெல்லாம் 60-70 வருடங்களுக்கு முன்பாகவே நம் குரு அவர்கள் அவர் உபதேசித்த கோட்பாடுகளே சமத்துவ கோட்பாடுகளை பற்றி, சமத்துவத்தை பற்றி வெளியிடுகிறார். அனைத்தையும் ஒன்றாக பார்க்கும் துணிவுடன் இருங்கள், அனைத்து மதத்திற்கும் கடவுள் ஒன்றே, கடவுள் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மதச்சார்பின்மை அப்படின்றத 28/5/1916, அதாவது கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து ஒரு 108 வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த பிரபுதா கேரளம் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் குரு அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அதில் சொல்கிறாங்க பாருங்க, 1916 குரு அவர்கள் சொல்கிறாங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது 1916 சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் ஜாதி மதம் என பிளவுபட்டிருந்தோம். நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியையும் மதங்களையும் சார்ந்தவர்கள் அல்லர். நமது ஆளுவா அத்வைத ஆசிரமத்தில் ஜாதி மதத்தை துறந்து வந்த சில சீடர்களை உறுப்பினராக சேர்த்து கொண்டுள்ளோம். எதிர்காலத்திலும் இந்நிலை தொடரும் அப்படின்னு சொல்றாரு. 1916 சொல்கிறாங்க. அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கப்பட்டது. அதுவும் இந்த மதச்சார்பின்மை, செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தையை வந்து 1976 ஏற்பட்ட திருத்த சட்டத்திலே தான் கொண்டாடுறாங்க. அமெண்ட்மெண்ட் 1976 வந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே செக்குலரிசம், மதச்சார்பின்மைன்ற வார்த்தையை வந்து 1976 தான் சேர்க்கப்படுது. அதிலிருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடியே 1916 அந்த மதச்சார்பின்மைன்ற வார்த்தையை பயன்படுத்தினவர் நம்ம குரு பகவான் அவர்கள். ஆக மகாகவி பாரதியார், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற தமிழக தலைவர்களால் கவரப்பட்ட குருதேவர் செயல் என்று செய்து காட்டிய சீர்திருத்தங்கள் ஏராளம் ஏராளம். போதனைகளையே சாதனைகளாக மாற்றிய இந்த மகத்தான மாமனிதரான ஸ்ரீ நாராயண குருதேவரை வணங்குவோம் என்று கூறி, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனது நன்றியை கூறி, இதுகாரும் என் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் என் உளமாற நன்றியை கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.